வணக்கம். இந்த வீடியோவில் பாபநாசம் சிவன் கோயில், பாபநாசநாதர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலானது பாவங்களை எல்லாம் கழுவக்கூடிய, பாவங்களை எல்லாம் நாசமாக்கக்கூடிய தலமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலயே பாபநாசம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த பாபநாசத்துடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் பொதிகையும் பொருணையும் ரொம்பவே முக்கியமான அம்சங்கள். பாபநாசம் கோயிலை பற்றி சொல்றதுக்கு முன்னால இந்த பாபநாசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலையை பற்றியும் அதில் உருவாகக்கூடிய பொருணை நதின்னு சொல்லப்படக்கூடிய தாமிரபரணியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும். இந்த பொதிகை மலையும் அந்த பொதிகை மலை மேலே வந்து சேர்ந்த குள்ள முனியும் தான் இந்த பாபநாசநாதர் கோயில் நமக்கு கிடைக்கிறதுக்கே காரணமாக இருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு பகுதியாக இந்த பொதிகை மலையானது 6100 அடி உயரத்தோடு தாமிரபரணி உருவாகக்கூடிய மிக முக்கியமான ஐந்தலை பகுதியை தன்னோட வச்சுக்கிட்டு இந்த பொதிகை மலையானது அகத்தியர் வந்து குள்ளமுனியாக சொல்லப்படக்கூடிய அகத்தியர் வந்து தன்னகத்தே குடியேறதுக்கும் காரணமாக அமைஞ்ச மலை. அகத்தியர் இந்த மலைக்கு வந்து சேர்ந்ததுனாலேயே பொதிகை மலையை அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பொதிகையானது கேரளாவுடைய திருவனந்தபுரம் மாவட்டத்திலையும் தமிழ்நாடுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பரவி இருக்கு. இந்த மலையுடைய உச்சிக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஒரு அகத்தியர் சிலை இருக்கும். இங்க வச்சு தான் அகத்தியர் தமிழ் வளர்த்தார். 3வது தமிழ் சங்கம், கடை தமிழ் சங்கம் மதுரையில் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்படுறோமே. அதுக்கு முன்னாலேயே முதல் தமிழ் சங்கமானது அகத்தியரால தான் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த தமிழ் சங்கத்தில் சிவபெருமான், முருகப்பெருமான் இவங்கெல்லாம் கூட புலவர்களாக இருந்து தமிழ் வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல தலைமை புலவராக இருந்து தமிழாய்ந்த பெருமையானது அகத்திய பெருமானுக்கு இருந்துச்சு. அகத்தியரை வச்சு தமிழை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவரை தலைமை புலவராக வச்சிருந்தாராம். எந்த அகத்தியர்கிட்ட இலக்கணம் படிச்ச நக்கீரர் தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டையே இலக்கணம் தெரியாம வாதாடினாரே நக்கீரர். அந்த நக்கீரருக்கு சிவபெருமான்கிட்ட நீ வாதாடுறதுக்கு உனக்கு சரியான இலக்கணம் தெரியலையே அப்படின்னு 3ஆம் தமிழ் சங்கத்தை நக்கீரர் உருவாக்குறதுக்கு அவருக்கு இலக்கணத்தையே இந்த அகத்தியர் வந்து சிவபெருமானுடைய ஆசிப்படி போதித்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக தமிழுடைய வளர்ச்சிக்கு, தமிழுடைய ஆராய்ச்சிக்கு அகத்திய பெருமான் முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட பொதிகை மலை உச்சிக்கு போய் அந்த அகத்தியருடைய சிலையை பார்த்து அவரை கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா 2 நாள் நைட்டு 3 நாள் பகல் நடந்தே மலையேறி போகணும். அப்படியே நடந்து போகணும் சொன்னாலும் நம்மூர் வழியாக, தமிழ்நாடு வழியாக அந்த மலை உச்சிக்கு போக முடியாது. களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்துடைய பாதுகாப்பை காரணம் காட்டி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமானது இங்க பாபநாசத்திலிருந்து காரையாரை தாண்டி பானதீர்த்தம் அருவி, பேயாறு அருவின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காட்டாறுகளை எல்லாம் தாண்டி காட்டு வழியாகவே பொதிகை மலை உச்சிக்கு போக வேண்டிய அந்த பாதையில் போறதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கல. இதனால பக்தர்கள் எல்லாம் பொதிகை மலைக்கு அந்த பக்கமா திருவனந்தபுரத்துக்கு போய் கேரள அரசாங்கத்தோட அனுமதியோட பொதிகை மலை உச்சிக்கு போய் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகள், காணிகளை எல்லாம் கூட்டிட்டு அப்படியாக 2 நாள் ராத்திரி 3 நாள் பகல் நடந்தே போய் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அகத்தியரை பார்த்து வருவாங்க. தமிழ் வளர்த்த சான்றோன் அப்படின்னு சொல்றதை தாண்டி 18 சித்தர்களில் முதன்மையானவர். இன்னமும் காவிரி, தாமிரபரணி இப்படி முக்கியமான புண்ணிய நதிகள்லாம் நம்முடைய தமிழகத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். எந்த அகத்தியர் ஏன் பொதிகைக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய கட்டளைப்படி வந்தாரு. சிவபெருமான் என்ன கட்டளை போட்டு இந்த அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இமயமலையில் வச்சு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக எல்லா முனிமார்கள், தேவர்கள், ரிஷிகள், இந்த ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாரும் போய் அந்த இமயமலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கூட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிவபெருமான் பார்வதியை இமயமலையில் வச்சு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பார்வதி தேவிக்கு முந்தைய அவதாரம் அந்த சக்தி தேவியானவள் எடுத்திருந்த சதி தேவியினுடைய அவதாரமான
பூமியானது அழிஞ்சு போகுது. அதனால சதிதேவி அழிஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் பித்து பிடிச்சு உக்கிர தாண்டவமாடி சதிதேவி இல்லாம இந்த உலகத்து மேல நாட்டம் இல்லாம எதுலையும் பற்று இல்லாம சிவபெருமான் சுத்த ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் சக்தி தேவி சதி தேவின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவதாரத்துக்கு அப்புறமா மறுபிறவி எடுத்து வருவாங்க. அப்படி எடுத்து வந்து பர்வதராஜனுடைய மகளாக, பர்வதராஜன் சொல்லப்படக்கூடியவர் அந்த இமயமலையுடைய மகளாக, பர்வதராஜனின் புதல்வி பார்வதியாக அந்த இமயமலை தொடரில் வாழ்ந்து வருவாங்க. அப்படி வந்து சிவபெருமான சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் இருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்போ இமயமலைக்கு வந்து சேர்ந்திருப்பாரு. அப்படி இமயமலையில் நடக்கக்கூடிய மறுபடியும் சிவனும் சக்தியும் இணையக்கூடிய அந்த ஒரு அற்புத கல்யாணத்தை பார்க்கறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் வடபகுதியில், நம்முடைய வடபகுதியில் இமயமலையில் போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இமயமலை பக்கமாக வடபகுதியில் போய் நின்றுட்டதுனால வடபகுதியானது, இந்த பூமியுடைய வடபகுதியானது தாழ்ந்து போய் தென்பகுதியானது உயர்ந்து போய் நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த உலகத்தை மறுபடியும் சமநிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு, நீ மட்டும் இங்கிருந்து இந்த இமயமலையிலிருந்து கிளம்பி போய் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பொதிகை மலை பக்கமாக போய் சேரு. அப்படி போய் நீ சேர்ந்தீங்கன்னா இந்த உலகமானது சமநிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதாவது ஒரு பக்கத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி, அத்தனை தேவாதி தேவர்கள், முனிமார்கள், ரிஷிமார்கள், அத்தனை மக்கள், உயிரினங்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்க அத்தனை பேருடைய பாரத்தையும் அகத்தியர் ஒரே ஒரு மனுஷன் தனியாக போய் இந்த தென்பகுதியில் நின்னாலே இந்த பூமியானது சரிசமப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தவ வலிமை பொருந்தியவர் அகத்தியர்னு சொல்லி அவருக்கு ஆசி கொடுத்து சிவபெருமான் தென்பகுதிக்கு போக சொல்றாரு. ஆனால் அகத்திய பெருமானோ, சிவபெருமானே உங்க கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் இங்கே இருக்கும்போது அடியேன் மட்டும் பார்க்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது, நீ பொதிகை மலைக்கு மட்டும் போய் சேரு, அங்கேயே வந்து என்னுடைய கல்யாண கோலத்தை நான் உனக்கு காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அகத்தியர்கிட்ட சொல்லி அனுப்பினாராம். சிவபெருமானுடைய ஆணைப்படியே அகத்தியரும் வடபகுதியிலிருந்து இந்த தென்பகுதிக்கு, இமயமலையிலிருந்து இங்கே தெற்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொதிகை மலைக்கு நடந்தே வர்றாரு. அப்படி வரக்கூடிய வழியில் கங்கையை தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிறாரு. வழிவிடாம உயர்ந்து நிற்கக்கூடிய விந்திய மலையுடைய ஆணவத்தை குறைக்கிறாரு. காவிரி தண்ணியை பெருக்கெடுத்து ஓட வைக்கிறாரு. கடைசியாக பொதிகை மலைக்கும் வந்து சேர்ந்து இங்க பொதிகை மலை உச்சிக்கு போய் தாமிரபரணி உருவாகக்கூடிய அந்த ஐந்தலை பகுதிக்கு போய் சேர்ந்து அங்க தாமிரபரணி தண்ணியையும் நமக்காக உருவாக்கி கொடுத்து அந்த மலை உச்சியில வச்சு தமிழ் சங்கம் வளர்த்து வந்தார்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் சிவபெருமானுடைய அந்த கல்யாண காட்சியை தான் பார்க்கணும் அப்படின்னு அகத்தியர் தவம் இருந்ததுனால சிவபெருமான் அவருக்கு பல இடங்கள்ல வச்சு கல்யாண காட்சி கொடுத்திருக்காரு. அங்க கல்யாணத்தை பார்க்க போனவங்க கூட ஒரே ஒரு தடவை தான் கல்யாண காட்சியை பார்த்துருப்பாங்க. ஆனா அகத்தியர் தவம் இருந்ததுனால நிறைய தலங்கள்ல வச்சு அவருக்கு சிவபெருமான் பின்னால கல்யாண காட்சிகளை காட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுல முதன் முறையாக இங்க பொதிகையில வச்சு அவர் தவம் செய்யும் போது முதல் முறையாக இந்த பாபநாச திருத்தலத்தில் வச்சுதான் அவருக்கு சிவபெருமான் அந்த கல்யாண காட்சியை காட்டியிருக்காரு. அப்படி அகத்தியருக்கு சிவபெருமானுடைய கல்யாண காட்சி காட்டப்பட்ட தலம் அப்படிங்கிறது தான் இந்த பாபநாச தலம் உருவான வரலாறு. ஆனா இந்த கோயிலுக்கு ஏன் பாபநாசம் அப்படின்னு பேர் வந்துச்சு? இந்த பாபநாசம்னு பேர் வர்றதுக்கும் சிவபெருமானுடைய கல்யாண காட்சியை அகத்தியருக்கு காட்டுறதுக்கும் பெருசா ஒன்றும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த கோயிலுக்கு ஏன் பாபநாசம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமானவருடைய பாவமானது மற்ற எங்க போயும் தொலைக்க முடியாம அவர் சேர்த்து வச்சிருந்த ஒரு பாவமானது இந்த பகுதியில், இந்த பாபநாசம்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அவர் வந்து சேர்ந்த உடனேயுமே, இந்த எல்லையை மிதிச்ச உடனேயுமே அந்த பாவமானது அவரை விட்டு ஒளிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் பாவத்தை நாசமாக்கக்கூடிய, பாவத்தை கழுவக்கூடிய இடமாக இது இருக்கிறதுனால இது பாபநாசம் அப்படின்னு பேர் வாங்குச்சு. சரி, யார் அந்த மிக முக்கியமானவர், அவருக்கு என்ன சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சுக்ராச்சாரியார்னு சொல்லி அசுரர்களுக்கு ஒரு குரு இருந்தாரு. இந்த சுக்ராச்சாரியார் அப்படிங்கிறவரு வேற யாரும் கிடையாது, சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, சுக்கிர தசை வந்துருச்சு அப்படின்னு சொல்றோமே, அந்த சுக்கிரன் சொல்லப்படக்கூடிய கிரகம் தான் அசுரர்களுடைய குருவாக இருந்தாரு. இந்த சுக்ராச்சாரியாருடைய மகனுக்கு
துவஸ்தான்னு சொல்லி பேரு. இந்த துவஸ்தாவை இந்திரன் தெரியாம தன்னுடைய குருநாதராக மாத்திக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் துவஸ்தா இந்திரனுக்கு தெரியாம தேவர்களை விட அசுரர்கள் அதிகமான பலம் பெறணும், தேவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு யாகத்தை நடத்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் போய் தன்னுடைய குருவாகவே இருந்தாலும் துவஸ்தாவை கொண்டு முடிச்சிடுறாரு. இப்படி துவஸ்தாவை கொன்னதுக்கு அப்புறமா பிரம்மஹத்தி தோஷமானது நம்முடைய இந்திர பகவானுக்கு பிடிச்சிக்கிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷமானது ஒரு மிகப்பெரிய தேவேந்திரனாக இருந்தாலும் அவருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு அவரை பாடா படுத்தி எடுத்திருக்கு. அதனால யாராலையும் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய நிலைமையில குரு பகவான் பிரகஸ்பதி இந்திரனை கூப்பிட்டு பூலோகத்தில் பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அகத்தியருக்கு கல்யாண கோலம் காட்டின அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்த்து கும்பிட்டு வந்தா இந்த பிரம்மஹத்தி தோஷமானது இந்திரனை விட்டு நீங்கும் அப்படின்னு சொன்னதுனால அதன் பேரில் இந்திரன் இந்த பகுதிக்கு வந்த உடனேயுமே அவருடைய பாவத்தை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பாபநாசநாதர் போக்கி அழிச்சு விட்டதுனால இந்த பகுதிக்கே பாபநாசம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதுவரைக்கும் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரத்தை தாண்டி வராதவங்கெல்லாம் இந்த பகுதிக்கு வரும்போது இது ஒரு பூலோக சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இயற்கை எழிலானது இங்கே கொஞ்சி விளையாடும். இங்கே இருக்கக்கூடிய அகத்தியர் அருவி, கல்யாணி அருவி இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். பாபநாசம் டேமு, இங்கே இருக்கக்கூடிய புனல் மின் நிலையம் இதெல்லாம் இங்கே வரக்கூடியவங்க கோயிலோடு சேர்ந்து அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அத்தோடு சேர்ந்து அகத்தியர் அருவியிலையும் குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க. இந்த அகத்தியர் அருவியானது கிட்டத்தட்ட 120 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழும். ரொம்பவே அருமையான அருவி. அதையும் தாண்டி போகும்போது கல்யாணி அருவின்னு சொல்லப்படக்கூடிய கல்யாண அருவிக்கு போவோம். அங்க நிறைய பேர் போய் உயிர் பலிகள் காட்டாற்று வெள்ளத்திலேயோ இல்லைன்னா அருவியுடைய சுழல்லையோ மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால அதுக்கு போய் வர்றதுக்கும் நிறைய தடைகள், நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா பொதிகை மலை உச்சியில ஐந்தலையில உருவாகக்கூடிய அந்த தாமிரபரணி ஆறானது காட்டு வழியாக மலை வழியாக அப்படியாக தவழ்ந்து வரும்போது சமவெளி பகுதிக்கு வந்து சேரும். பார்த்தீங்களா? அப்படி சமவெளிக்கு வந்து அது சேரக்கூடிய முதல் இடமே இந்த பாபநாசம் இருக்கக்கூடிய இந்த பாபநாசர் கோயிலில் தான். இந்த பாபநாசநாதர் கோயிலுக்கு பக்கத்திலேயே முன்னாலேயே இந்த தாமிரபரணி ஆறானது இருக்கும். அந்த ஆற்றுல குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு போறது மிகச்சிறப்பு. இந்த தாமிரபரணி ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்களுக்கு இந்த கோயிலில் உச்சிகால பூஜை நடக்கும்போது சாமிக்கு படைக்கக்கூடிய அந்த நைவேத்தியங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய மீனுக்கு கொடுப்பாங்க. கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னோம்னா லிங்க வடிவத்தில் பாபநாசநாத சுவாமி நமக்கு கருவறையில் காட்சி கொடுப்பாரு. இந்த லிங்கம் முழுக்கவே ருத்ராட்சத்தால உருவான லிங்கம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த பாபநாச லிங்க சுவாமியானவர் கிழக்க பார்த்த மாதிரி இருக்காரு. அவருடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே அவருடைய சன்னதிக்கு வடக்கு பக்கமாக தனிச்சன்னதி வாங்கி உலகம்மை அப்படின்னு சொல்லி இங்க அம்மன் காட்சி கொடுக்குறாங்க. மேற்கு நோக்கியவளாக நின்ற கோலத்தில் வலது கையில் ஒரு மலர் செண்டையும் இடது கையை தொங்க போட்ட மாதிரியும் ரொம்பவே ஒரு அழகான கோலத்தோட இங்கே உலகம்மை நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த தாயுடைய சன்னதிக்கு முன்னால மஞ்சள் விரலி மஞ்சளை போட்டு குத்துறதுக்காக ஒரு உரல் வச்சிருப்பாங்க. அதில் மஞ்சள் குத்தி அதிலிருந்து எடுத்து சாமிக்கு அபிஷேகமானது பண்ணப்படும். அதிலிருந்து கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை குடிக்கும் போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்த்தத்தை குடிக்கும் போது மாங்கல்ய பலமும் கூடும் அப்படின்னு நம்பிக்கை. இந்த ரெண்டு சன்னதிகளை தாண்டி இந்த கோயிலில் நடராஜர் புனுகு சபாபதி அப்படிங்கிற பேர்ல ஆனந்த தாண்டவம் ஆடிய நிலைமையில நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இவர் புனுகு சட்டம் சாத்தி காட்சி கொடுக்கிறதுனால இவருக்கு புனுகு சபாபதி அப்படின்னு பேர் வந்திருக்கு. கருவறையுடைய பின்பக்கத்தில் முக்கியமாக இந்த கோயிலில் நடந்த அந்த திருவிளையாடல் அகத்தியருக்கு நம்முடைய சிவபெருமான் கல்யாண காட்சி காட்டினார். பார்த்தீங்களா? அந்த கல்யாண சுந்தரர் கோலத்தில் பார்வதியோடு சேர்ந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உட்கார்ந்த நிலைமையில இங்கே காட்சி கொடுப்பாரு. இந்த கல்யாண காட்சியை பார்க்கக்கூடிய அகத்தியர் தன்னுடைய மனைவி லோபமுத்திரையோடு சேர்ந்து இந்த இடத்துல நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இவங்களுக்கு பக்கத்திலேயே உற்சவர்களுக்கான சிலைகளும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சுவாமி உற்சவர் ரூபத்தில் சோமாஸ்கந்த வடிவத்தில் காட்சி கொடுக்கிறாரு. அதே மாதிரி இந்த கோயிலுடைய பிரகாரத்தில் இந்த கோயிலுடைய தல விருட்சம் கலாமரம் இருக்கு. கலாக்காய்னு சொல்லி
சொல்லி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது உப்பு வச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு காய் வாங்கி சாப்பிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த கலாமரமானது இந்த கோயில் இருக்கு. அந்த கலாமரத்துக்கு அடியில உருவான லிங்கம் அப்படிங்கிறதுனால முக்கிலா லிங்கம்னு சொல்லி இந்த லிங்கத்துக்கு பேர் இருக்கு. ரிக், யஜூர், சாமம்னு சொல்லப்படக்கூடிய 3 வேதங்களும் இந்த கலாமரத்துடைய 3 கிளைகளாக உருவாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய அதர்வன வேதமானது வானமாக உருவாகி வந்திருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ சாமிக்கு குடையாக நிழல் கொடுக்கக்கூடிய இந்த 3 கிளைகளும் வானமுமாக ஒரு வேதமும் வந்து இந்த இடத்துல சாமியை கும்பிட்டதுனால இந்த 4 வேதங்களும் கும்பிட்ட சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பும் இவருக்கு இருக்கு. இந்த தலவிருட்சமான கலாமரத்துக்கு கீழேயே சுதை வடிவத்தில் செய்யப்பட்ட துவாரபாலகர்களையும் கற்சிலைகளாகவும் சுதைகளாகவும் காணப்படக்கூடிய பிரம்மதேவரையும் நிறைய ரிஷிமார்களையும் நம்மளால பார்த்து கும்பிட்டுக்க முடியும். 7 அடுக்கு ராஜகோபுரத்தோடு 6 கால பூஜை நடக்கக்கூடிய கோயிலாக இது இருக்குது. இந்த கோயிலுக்கு தேவார வைப்புத்தலம் அப்படிங்கிற சிறப்பும் இருக்கு. அப்பர் திருநாவுக்கரசரால இந்த கோயிலானது பாடப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு அவர் வந்து பாடல, ஆனா வேற ஒரு இடத்துல இருந்து இந்த கோயிலை பத்தி அவர் பாடினதுனால தேவார வைப்புத்தலம் அப்படிங்கிற சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கு. அதே சமயத்தில் மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய திருவாசகத்துல பாபநாசத்தை பத்தி பாடியிருக்காரு. இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அகத்தியருக்கு ரோமச முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் இருந்தார். இந்த ரோமச முனிவர் சிவபெருமானையே நம்பி இருந்து அவர் மேல கடுமையாக தவம் இருந்து முக்தி அடையணும், பிறப்பில்லாத பிறப்பை அறுக்கக்கூடிய வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கும் போது அவருக்கு குருநாதராக சிவபெருமானுடைய ஆசியால அகத்திய பெருமானே கிடைக்கிறாரு. அதனால ரோமச முனிவர் கடுமையாக தவம் இருந்து வந்து அகத்தியர்கிட்ட அறிவுரை கேட்கிறாரு. சாமி, நான் நிறைய இடங்கள்ல சிவபெருமானுக்கு லிங்கம் சமைச்சு அவருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊர் உலகம் முழுக்க நீங்க போன இடத்துல எல்லாம் சிவபெருமானுக்கு கோயில்களையும் லிங்கங்களையும் சமைச்சு வந்தவர் நீங்க. அதனால எனக்கு நீங்க எங்க போய் சிவபெருமானுக்கு கோயில்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லுங்க சாமின்னு சொல்லி அகத்தியர்கிட்ட போய் ரோமச முனிவர் கேட்கும்போது, நீ நடத்தக்கூடிய சிவ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பூஜை செஞ்ச பூக்களை எல்லாம் கொண்டு வந்து தாமிரபரணி ஆத்துல போடு. அந்த பூக்கள் எங்கெல்லாம் போய் தங்குதோ அங்கெல்லாம் சிவபெருமானுக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லும்போது, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தாமரை பூக்களை எல்லாம் கொண்டு போய் இந்த ரோமச முனிவர் தாமிரபரணி ஆத்துல போடும்போது 9 இடங்கள்ல போய் அந்த பூக்கள் கரை சேர்ந்துச்சாம். அந்த 9 இடங்கள்லையும் 9 லிங்கங்களை இந்த ரோமச முனிவர் உருவாக்கினாரு. அந்த 9 கோயில்களும் நவ கைலாச சேத்திரங்கள், நவ கைலாச கோயில்கள்னு சொல்லுவாங்க. அதுல முதல் பூவே வந்து சேர்ந்த இடமானது இந்த பாபநாசம் கோயில் தான். இந்த பாபநாசத்துல அந்த 9 கோயில்கள் கட்டுறாங்களே, அந்த 9 கோயில்களும் 9 கோள்களை 9 கிரகங்களை குறிக்கக்கூடிய கோயில்களாகவும் பார்க்கப்படும். அதனால முதல் பூ வந்து சேர்ந்த இந்த இடத்துல சிவபெருமான் சூரியனுடைய அம்சமாக காட்சி கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு கைலாச சேத்திரம் போக மீதி இருக்கக்கூடிய 8 கைலாச சேத்திரங்களானது சேரன்மாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தெண்டிருப்பேரை, ராஜாபதி, சேந்தபூமங்கலம் அப்படின்னு சொல்லி இந்த 8 இடங்கள்லையும் மீதி இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பின்னால இவ்வளவு சிறப்புகள் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய தாய் அந்த அம்மன் உலகம்மைக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாபநாசம் அப்படிங்கிற இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துக்கும் அம்பாசமுத்திரத்துக்கும் நடுவுல விக்ரமசிங்கபுரம்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல நமச்சிவாய கவிராயர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர், இன்னமும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு மிகச்சிறந்த உலகம்மையுடைய இந்த அம்மனுடைய பக்தர் இருந்திருக்காரு. அவர் தினமும் இந்த கோயிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தேவியை மனசார கும்பிட்டுக்கிட்டு அவர் நிறைய பாட்டுகளை பாடிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய வழக்கம் வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் ரொம்ப நேரம் இந்த கோயிலில் தங்கிடுறாரு. கடைசியாக வீட்டுக்கு போகும்போது கூட அவர் அந்த பாட்டை, அவருடைய கவிதைகளை முடிக்காம தேவி மேல அந்த பாட்டுகளை, அவரால் உருவாக்கப்பட்ட அந்த பாட்டுகளை, அந்த கவிதைகளை பாடிக்கிட்டே கோயிலிருந்து கிளம்பி அப்படியே தன்னுடைய சொந்த ஊரான பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரத்துக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி இவர் நடந்து போக போக கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய உலகம்மை அந்த தேவியால தன்னுடைய பக்தன் பாடக்கூடிய அந்த பாட்டுகளை கேட்காம இருக்க முடியல. அதனால சன்னதியிலிருந்து தானும் தேவி அவருக்கு பின்னாலேயே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போகும்போது தேவி தனக்கு பின்னால வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரியாம இந்த நமச்சிவாய கவிராயரும் நல்லா வெத்தலை போட்டுக்கிட்டு அப்படியே தன்னுடைய கவிதைகளை பாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்படி வெத்தலை போட்டுக்கிட்டு தேவி மேல இருக்கக்கூடிய அந்த பக்தியின் காரணமாக அவர்
அந்த பக்தி திளைப்புல அப்படியே கவிதைகளை பாடும்போது அவருடைய வாயில இருந்த அந்த வெத்தலை போட்டிருக்காரு, அதுல இருந்து எச்சிலானது தெரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இந்த வெத்தலை எச்சில் தெரிக்குது, அது பின்னால வந்துகிட்டு இருக்கக்கூடிய தேவியுடைய சேலையில ஃபுல்லா விழுந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் தன்னுடைய பக்தனுடைய எச்சில் தானே அப்படிங்கிறதுனால அதை கூட பெருசா எடுத்துக்காம அந்த பக்தனுடைய கவிதைகளை கேட்டுக்கிட்டே பின்னால தொடர்ச்சியாக உலகம்மை தேவி நடந்து வந்துகிட்டே இருக்கா. கடைசியாக பக்தன் அவருடைய ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சன்னதிக்குள்ள வந்து கருவறையிலேயே இங்க தேவி அடைக்கலமாயிரா. அப்படி ஆகும்போது மறுநாள் வந்து அம்மன் சன்னதியுடைய அர்ச்சகர் வந்து அந்த கருவறையை திறந்து பார்க்கும்போது தேவியுடைய சேலை பூரா வெத்தலை போட்டு துப்புன அந்த கரையாக இருக்குது. அதனால இப்படி ஒரு விஷயத்தை யாரு பண்ணது அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்ட போய் முறையிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகரும் போய் முறையிடுறாரு. மன்னர் யார் இப்படிப்பட்ட படுபாதகத்தை பண்ணாங்க, அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டி இருக்கும்போது அவருடைய கனவுல இந்த தேவி உலகம்மை தேவியே வந்து நடந்த விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்றாங்க. விஜயரங்க சொக்கநாதா, என் மேல பட்டிருந்த அந்த வெத்தலை கரைகளுக்கெல்லாம் நானே தான் காரணம். என்னுடைய பக்தன் நமச்சிவாய கவிராயரால துப்பப்பட்ட எச்சில்கள் தான் அது. அவனுடைய கவிதைகளை கேட்டுட்டு நான் பின்னாலேயே போனேன், அவனுக்கு நீ எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு தேவி சொல்லிடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பக்தன் நம்ம நாட்டில் இருக்கிறாரே, அவருடைய புகழை இந்த ஊர் உலகமெல்லாம் அறிய செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயரங்க சொக்கநாத மன்னனும் என்ன பண்றாரு, அந்த பக்தனை நமச்சிவாய கவிராயரை கோயிலுக்கு வர சொல்றாரு. வர சொல்லி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய சன்னதியில அவளுடைய சிலையில தங்க கயிறுகளை வச்சு அவளுடைய 2 கைகளையும் தங்க கயிறுகளை வச்சு நிறைய கட்டி அதுக்கு நடுவுல ஒரு தங்க மலர் செண்டையும் வச்சிடறாரு. இப்படி வச்சுட்டு இப்போ தேவி மேல நீங்க பாட்டு பாட பாட இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தங்க கயிறாக அருந்து விழுந்து விழுந்து அவளுடைய கையில நான் வச்சிருக்கக்கூடிய அந்த தங்க பூச்செண்டானது உங்க கைக்கு வந்து சேரணும். அப்படின்னா நீங்க தேவி மேல மிகச்சிறந்த பக்தி செலுத்துறீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மன்னன் சொல்ல போக அங்கேயே வச்சு உலகம்மை அந்தாதி அப்படின்னு சொல்லி இந்த தேவி மேல நமச்சிவாய கவிராயர் பாட்டுகளை பாட ஆரம்பிக்கிறாரு. எப்படி அபிராமி அந்தாதி பாடப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த உலகம்மை அந்தாதியும் பாடப்படுது. ஒவ்வொரு பாட்டும் பாட பாட அம்மனுடைய கையில கட்டப்பட்டிருந்த அந்த தங்க கயிறுகள் எல்லாம் ஒன்னொன்னா அருந்து விழுந்துகிட்டே இருக்கு. இப்படியாக விண்டல நின்ற அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அந்தாதிய நமச்சிவாய கவிராயர் பாடி முடிக்கும் போது அத்தனை தங்க சரடுகளும் அந்த இடத்துல அறுத்தெறிஞ்சு அந்த தங்க பூவானது இவருடைய கைக்கு தேவியுடைய ஆசியால வந்து சேருது. எப்படி அந்த பக்தனுடைய நமச்சிவாய கவிராயருடைய பக்தியை இந்த உலகம்மை தேவி இந்த உலகத்துக்கே எடுத்து காட்டியிருக்கா. இந்த கோயிலானது யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சந்திரகுல பாண்டிய மன்னன் ஒருத்தரால கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. அதனால விக்ரமசிங்க பாண்டியன் ஒரு ராசா இருந்தாரு, அவருடைய மகனான கருணாகர பாண்டியனால தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு வேறொரு கருத்தும் சொல்லப்படுது. இப்படி பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலானது பின்னால வந்த விஜயநகர மன்னர்களாலையும் நாயக்க மன்னர்களாலையும் மிகச் சிறப்பாக திருப்பணிகள் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், துர்க்கையம்மா, தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள் இவங்களுக்கெல்லாம் சன்னதிகள் இருக்கு. இதுபோக 63 நாயன்மார்கள், சப்தகன்னிமாறு, மத்திய லிங்கம், சனீஸ்வரர், பழமறை நாயகர், பைரவர், சோமலிங்கம், சந்திரன், அதிகாரநந்தி, சூரிய பகவான், காசி விஸ்வநாதர் இப்படின்னு நிறைய சன்னதிகள் இந்த கோயில் இருக்கு. இங்க நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்திரை விசு தான் இந்த கோயிலில் முக்கியமான நாள். அதாவது சித்திரை முதல் நாள்ல தான் அகத்தியருக்கு சிவபெருமான் வந்து தன்னுடைய கல்யாண கோலத்தை காட்டி கொடுத்திருப்பாரு. அதனால சித்திரை விஷு இந்த கோயில ரொம்பவே முக்கியமான விசேஷம். சித்திரை மாசத்துல 10-13 நாள் பிரம்மோற்சவம் இந்த கோயில நடக்கும். அடுத்து தைப்பூசமும் சிறப்பாக கொண்டாடப்படும். ஒரு தைப்பூச நாள்ல தான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகிரபாத முனிவருக்கும் இந்த கோயில வச்சு தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நந்தியுடைய கொம்புகளுக்கு நடுவுல வச்சு நடராஜ பெருமான் ஆடி காட்டினார்னு சொல்லுவாங்க. அதனால தைப்பூசமும் இங்க சிறப்பாக கொண்டாடப்படும். அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நந்தியானது முழுவதுமாக சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும். இது போக ஆடி மாசத்துல திருவிழாக்கள் சிறப்பாக இருக்கும். அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்படும். பிரதோஷங்கள், திருவாதிரை, சிவராத்திரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அகத்தியருடைய திருக்கல்யாணமும் இந்த கோயிலில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தென் திசையில் இருக்கக்கூடிய இந்த பாபநாசநாதர் கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவிக்கிறணும். இந்த வீடியோவை
வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்க ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.